என்னங்க? என்னங்க? ம். என்னங்க எழுந்துருங்க. மாமா, ம். இந்தாங்க மாமா இன்னைக்கு பேப்பர். ஆ. என்னங்க? என்னங்க? என்னடி? டைம் ஆயிடுச்சுங்க. எழுந்து டீ குடிங்க. டேய் அங்க வச்சுட்டு வா. ம். மாமா, இந்தாங்க ம். டீ குடிங்க. ம். டிஃபன் என்னம்மா செய்ய போற? ஆ, மாமா தோசையும் கார சட்னியும் ஓகேவா? ஆ, ஓகே. ஆ, சரிங்க மாமா. அதையே செஞ்சிடுறேன். ம். 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 தண்ணி எடுத்துட்டு வா. ம். ஆம். வைஷாலி? வைஷாலி? இதோ வரேங்க. சொல்லுங்க. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன். என்னங்க? ம். இன்னைக்காவது ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் குடிக்காம வர பாருங்க. நீங்க குடிச்சிட்டு வரதால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி அந்த கருமத்தை குடிச்சுதான் ஆகணுமா? ஏய், நான் குடிச்சா உங்களுக்கு என்னடி? ஏங்க, நான் அதுக்காக மட்டும் சொல்லலங்க. டெய்லி இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தா உங்க உடம்பு தானங்க வீணா போகும். அது ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அவ்வளவுதானே? சரி விடு. இன்னையில இருந்து நான் குடிக்கிறத விட்டுறேன். சரியா? போகும்போது பார்த்தா குடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. வரும்போது பார்த்தா நிதானம் இல்லாத அளவுக்கு மூச்சு முட்ட குடிச்சிட்டு ம். வருவீங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லி நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க சொன்னதை மட்டும் நான் நம்பணுமா? உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல் குடிக்க மாட்டேன். என்னமோங்க. அப்படி அந்த குடியில என்னதான் இருக்கோ எனக்கு தெரியல. ஏய், கொஞ்சமாவது புருஷனை நம்புடி. இன்னைக்கு நான் எப்படி வர்றேன்னு மட்டும் பாரு. சரி சரி. அதையும் பார்க்கலாம். சரி, அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ம். போயிட்டு வாங்க. மாமா, ம்.
என்னம்மா சார் என்ன சொல்லிட்டு போறாரு? என்னத்த சொல்ல, சாயங்காலம் வரும்போது குடிக்காம வரேன்னு என் மேல சத்தியம் பண்ணிட்டு போறாரு. அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. சொன்ன வார்த்தையை காப்பாத்தினா நல்லா இருக்கும். ம் இந்த மாதிரி எத்தனை டைம் சொல்லியிருப்பான். இன்னைக்கு சார் எப்படி வர்றாருன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். சரிங்க மாமா, நீங்க ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். நீ போம்மா, நான் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம், சரிங்க மாமா. ச்சே. என்னங்க இது? என் மேல சத்தியம் பண்ணிட்டு திரும்பவும் குடிச்சிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஏங்க உங்க மனசுல என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? தினமும் உங்களால எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சுங்க. இந்த குடியில அப்படி என்னதாங்க இருக்கு? ஏய், நான் என் காசுல தானடி குடிக்கிறேன். இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்கிறதா இருந்தா இரு. குடிக்கலன்னா உங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடி போடி. ஐயோ, உங்களால எங்க மானம் தாங்க போகுது. இது ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? கடவுளே. வைஷாலி, என்னம்மா ஏன் இப்படி சோகமா இருக்க? திரும்பவும் குடிச்சிட்டு வந்துட்டானே என்ன? ஆமா மாமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? என்னது அது? சொல்லுங்க மாமா. அவன் சொன்னாலாம் திருந்துற மாதிரி தெரியல. அவன் இனிமே குடிச்சிட்டு வந்தான்னா அவன்கிட்ட சண்டை போடு. ஆ, அப்பதான் அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் பயமாவது இருக்கும். என்ன மாமா, அவர்கிட்ட போய் நான் எப்படி சண்டை போடுறது? குடிச்சிட்டு வந்து அவர் பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருமா, நீ அவன்கிட்ட சண்டை போட்டேன்னு வையி, அவன் கோபத்துல எப்படியாவது உன்னை அடிப்பான். ஆ, அவன் உன்னை அடிச்சான்னா நீ அப்படியே கீழே விழுந்து அப்படியே செத்து போன மாதிரி நடிக்கணும். அப்படி மட்டும் நீ நடிச்சேன்னு வச்சுக்க, நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி நானும் அழுது நடிப்பேன். அப்பதான் இந்த குடியால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு அவன் புரிஞ்சுக்குவான். நாம குடிக்கிறதால தானே இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டு இனிமே எந்த ஜென்மத்திலையும் குடிக்கக்கூடாதுன்னு அவன் மனசுல தோணுமா. நான் சொல்ற வரைக்கும் நீ செத்து போன மாதிரி நடிக்கணும். அவனும் உன்னை கொன்னுட்டு தான் நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது நான் அவனை தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி உன் முகத்துல தண்ணி தெளிப்பேன். அதுக்கப்புறமா உனக்கு சுயநினைவு வந்த மாதிரி நீ எந்திரிச்சிரு. அவர்கிட்ட சண்டை போடணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீ எதுக்கும் பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் நீ செத்து போன மாதிரி சின்னதா ஒரு நாடகம் மட்டும் ஆடு. அதுக்கப்புறமா அவனை நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் நீ பாரு. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தினா தான் அவன் கண்டிப்பா குடிய நிப்பாட்டுவான். என்னமோ மாமா, அவர் இந்த ஜென்மத்துல திருந்துவாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஒரே ஒரு டைம் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். திருந்துனா நல்லது தானே, இல்லைன்னா எப்படியோ போகட்டும். சரிங்க மாமா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இதை ஒத்துக்கிறேன். ஆனா அவரால எனக்கு எதுவும் ஆகாத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும் மாமா, சரியா? சரிம்மா, என்னை நம்பி நீ இதை செய். இந்த டிராமாவால கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம். ம்